ஆன்மீகம்னா வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இருக்கணும். அவன் தான் யார்? ஆன்மீகவாதி. வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா மகிழ்ச்சியாக இருத்தல், மகிழ்ந்திருத்தல், கொண்டாட்டமாக இருக்கிறது. என்னுடைய பிறப்புரிமை கொண்டாட்டம். என்னுடைய பிறப்புரிமைன்னா அன்னைக்கு கொண்டாடினவன். காவின்றது சராசரி துணி கிடையாது, காஸ்ட்லியஸ்ட் துணி அன்னைக்கு. ஏன்னா சுண்ணாம்பு மஞ்சளில் போட்டு எடுப்பான் ஒரு துணியை, கிருமி நாசினி. அது மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து அது காவி கலராக மாறிடும். அப்போ அன்னைக்கு அவன் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டான். இன்னைக்கு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸுன்ட்டு ஏழ்மையான ட்ரெஸ்ஸை போடுற, காவி பெயிண்ட் வச்சு போட்டுனுக்கிற. அவன் காவி வந்து ஒரு அன்னைக்கு சட்டை இல்லாத கோமனம் இல்லாத ஒரு காலத்தில் காவி துணி போட்டவன் யாரு? அன்னைக்கு ஆன்மீகவாதி யாருன்னா காஸ்ட்லியாக வாழ்ந்தவன். பல்லக்கில் உட்காந்துன்னு போனான், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பாட்டுங்கெல்லாம் பாடி கொண்டாட்டமாக இருந்துக்கிறான். பஜனை பஜனை தெருவாக இருக்கும். கோயிலை கட்டி 4 தெருவை வச்சு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதின்னு சொல்லி கொண்டாடிக்கிறான். நீங்கள் இப்போ கொண்டாட்டம் பண்ணல, அது வந்து சோகமாயிருதுன்னு நினச்சிக்கிறீங்க. மதம்னா கொண்டாடுறதுன்ற மாதிரி, மனிதன்னா கொண்டாட்டம், கடவுள்னா கொண்டாடுறது, ஆன்மீகம்னா கொண்டாடுறது. இயேசுநாதர் அவ்வளோ கொண்டாட்டமான ஆள். நல்லா சரக்கு கழிச்சிட்டு போய் விருந்து சாப்பிட்டு, யாரோ ஒரு புள்ள வந்து காலில் பரிமள தைலத்தெல்லாம் தேய்ச்சி முடியல துவச்சிருக்கிறா காலை. அப்போ எந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருந்திருப்பான் மனுஷன். நபி சொல்லவே உனக்கு கொண்டாட்டமான மனிதன். நான் சொல்லணுமா என்ன? நபி ஒரு கொண்டாட்டமான மனிதன்ட்டு. ஸ்பெஷலிஸ்ட்டு குதிரை, நிறைய கல்யாணம் இல்லை. ஆன்மீகம்னா என்ன? தன்னை கொண்டாடுவது. இது குழந்தைங்கிட்ட சொன்னால் வானணுமா? ஆனால் பெரியவங்கிட்ட சொல்லி பாருங்களேன், தன்னை கொண்டாடு சொன்னால். அதெல்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் தப்பாக சொல்கிறாங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கொண்டாடுவது தானா ஆன்மீகம்னா? என்ன? அலங்கரித்து கொள்ளுதல். பட்டடிக்கிறது ஒரு அலங்காரம், பூ வைக்கிறது ஒரு அலங்காரம், புடவை பட்டு வஸ்திரம் கட்டுறது ஒரு அலங்காரம், அந்த கீழ்ப்பாசை கட்டுறதுன்றது அது அலங்காரமானது. ஹார்மோனியம் பெட்டி கையில் வச்சுக்கின்னு சுற்றி மியூசிக்கெல்லாம் போட்டு, இன்னைக்கு இஸ்கான்லாம் அப்படி தானே கொண்டாடுறாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கொண்டாட்டம். ஆன்மீகம்னா என்ன? கொண்டாட்டம். குழந்தைங்களுக்கு சொல்லி ஊற்றிங்களா நீங்கள்? ஆன்மீகம்னா வடையை சுட்டுட்டு வச்சுட்டு அது கற்பூரம் கொளுத்துற வரைக்கும், அதில் ஆறி போகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? நீ சாப்பிடக்கூடாது. இது ஆன்மீகம். இதுவும் ஆன்மீகம். காலண்டரை பார்த்து கருப்பை ஒரு புள்ளி வச்சுட்டான்னா நீ மீன் குழம்பு செய்ய மாட்டேன். அதுவும் ஆன்மீகம். அதுவும் ஆன்மீகம் இல்லையே. ஆன்மீகம்னா கொண்டாடுவது. புரியுதுங்களா? டெய்லியும் கறி மீன் சாப்பிட்டுங்கிற ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாமேன்னு விட்டுருப்பான். நீ இப்போ அந்த நாளை பார்த்து ஓய்வு எடுக்கலான்னா அது அவன் கதை. அன்னைக்கு காவி போட்டவனு தான் காஸ்ட்லியாக இருந்து, இன்னைக்கு காஸ்ட்லியாக இருந்து காவியா?